உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்த ஆண்டாளே, அவனாரே நீ புடிவாதக்காரிங்கிறத காட்டிப்புட்டியே நீயே. உன் மாமியாரையே நலங்கு வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா நீ சாதாரணமான ஆள் இல்லத்தா. ஓமாவா தானே, உன்ன மாதிரி தானே கிரிமினலா யோசிப்பா. சம்மதிமா, நீங்க வைங்க. வாங்க. இந்த சொத்துக்காக தானே மாமா நாங்க அத்தைய கொலை பண்ற அளவுக்கு போனோம். ஆனா அத்தை எனக்கே தரேன்னு சொன்ன சொத்தெல்லாம் எனக்கே எழுதி வச்சுட்டாங்க மாமா. மன்னிப்புன்ற வார்த்தையை சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை மாப்பிள்ள. அம்மாவை பார்க்க வேண்டிய என் அக்காவை ஒரு மனுஷியா கூட நான் மதிக்கல. ஆனா அவங்க ஸ்வேதாவை மகளாவும் மருமகளாவும் தான் பார்த்துருக்காங்க. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீயும் என்ன மன்னிச்சிரு. ஏய் ஸ்வேதா, இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல பாரதி, நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். ஆனா தண்டனை அனுபவிச்சதெல்லாம் என் அக்காவும் மாப்பிள்ளையும் தான். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா தான் இருக்கு. நாங்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது அசிங்கமா இருக்கும். எங்களை நாங்களே மாத்திக்கிட்டோம் பாரதி. அப்படி சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். மாமா, அத்தைய கூப்பிடுங்க. நாங்க அவங்களுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல, அம்மா அங்கதானே வந்தாங்க. அப்போ நீங்க எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலையா? இல்ல மாப்ள, வக்கீல் உயிரை கொடுத்த உடனே அம்மாவை எங்கன்னு கேட்டோம். அவர் தான் இங்க இருக்கிறதா சொன்னாரு. நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. ஆனா நேத்து காலையிலே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்களே. நேத்துக்கு கிளம்பிருந்தா நேத்துக்கு வந்திருப்பாங்களே. ரத்னா மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அப்பா. ஆதி, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா அங்க வந்தாங்களா? இல்லையேப்பா, இங்க வரலையே. வரலையா? நானும் நேத்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் போகலையே. என்னாச்சுப்பா ஆதி? அங்க அங்க வரேன் தான்ப்பா சொல்லிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் இங்க வரலையா ஆதி? சரிப்பா, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஆதி, அங்க போலையா? போல. மாப்ள, இங்க ஏதாவது பிரச்சனையா? நார்மலா கிளம்பி போனாங்களா இல்ல சண்டை ஏதாவது போட்டு போனாங்களா? அவங்க சண்டை போட்டுதான் போனாங்க. தப்பு என் மேலதான். நான் தான் அவங்கள புரிஞ்சுக்காம சண்டை போட்டேன். சரி விடு பாரதி. அப்பா, வழக்கமா அத்தை எங்கெல்லாம் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்களேன். மாமா, நீங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கேளுங்களேன். சரியாதி, உங்க அம்மாவோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போட்டோ கொடுத்துட்டு போங்க. நான் இத பர்சனலா விசாரிக்கிறேன். சார், எங்க அம்மா கிடைச்சிருவாங்கல்ல?
ஏன் ஆதி, என்னது குழந்தை மாதிரி? அதெல்லாம் ஒண்ணாகாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா சார், அவங்களுக்கு நான் குழந்தை தானே. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுதாதி. இந்த விஷயத்துல நம்மளுக்கு முதல்ல எதிரியே நம்மளோட ஓவர் திங்கிங் தான். அதனால சொல்றேன், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்காம ரிலாக்ஸா இருங்க. ஓகே, உங்க அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. போய் ரைட்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க ஆதி. வர வாங்க சார். சார், அந்த பாரதிக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்ல சார். அப்படி இருந்திருந்தா இந்த வீட்ல இருந்து சாரதாமாவை பத்தி விட்டுருப்பாளா அவ? என்னப்பா அவ இப்படி எல்லாம் பேசியிருக்கா? எனக்கும் அதான் ஸ்வேதா கோவமா இருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பாரதிக்கு உங்க அக்கா என்ன குறை வச்சாங்க? எவனுக்கோ பிறந்த குழந்தைய அவங்க வாரிசா நினைச்சு அம்புட்டு சொத்தையும் அந்த புள்ள பேர்ல எழுதி வச்சாங்கல்ல, அத கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தாளா அவ? சார், நான் ஏதோ சின்ன சண்டை வந்திருக்கோன்னு நினைச்சேன். அவ நானா பிளான் பண்ணி அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கு தாமா சொல்றேன், உங்க அத்தையோட சொத்து முழுக்க ஆதியோட மூலமா பிறக்கிற குழந்தைக்கு தான் போகணும். ஏன்னா அந்த குழந்தை தான் உங்க குடும்ப ரத்தம். இங்க இருங்க, அப்படி இல்லன்ட்டா அந்த அம்புட்டு சொத்தும் உங்களுக்கு வரணும். அதை விட்டு விட்டு பாரதிக்கும் வேற யாருக்கோ பிறந்த குழந்தைக்கும் எப்படி போலாம்? சார், நான் கூட ஏதோ ஆதி தம்பிய தப்பா நினைச்சு போட்டேன் சார். அப்புறமேல்ட்டு தான் தெரிஞ்சுது பிரச்சனை ஆதியால இல்ல பாரதியால தான்னு. சார், அந்த புள்ள மனசு புள்ள விஷம் சார். அவளுக்கு தேவை அம்புட்டும் பணம் பணம் பணம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லன்ட்டா ஆதியோட புள்ளைய கலைக்கு போயிருப்பாளாவ? பா, நம்ம குடும்ப சொத்து நம்ம குடும்ப வாரிசுக்கு தான் போகணும். அந்த பாரதி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானா, அவளுக்கு ஏதாவது நம்ம பதிலுக்கு பண்ணணும் ஸ்வேதா. ஆனா ஆதி மாமா அவளை கண்மூடித்தனமா நம்புறாரே. இந்த விஷயத்துல நமக்கு முக்கிய அக்கா மட்டும்தான். இதுக்கு நடுவுல ஆதியே வந்தாலும் விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம குடும்ப சொத்து ஸ்வேதா. ரோட்ல போறவங்களுக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துட முடியுமா என்ன? அறிவு சார், முதல்ல சாரதாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க சார். இங்க இருங்க, ஆதியே தேட முயற்சி பண்ணாலும் அந்த பாரதி அவங்கள தேட விட மாட்டா சார். சார், நீங்க தான் சார் அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா தர்மலிங்கம், எங்களுக்கு முக்கிய அக்கா. சார், இந்த ராமருக்கு அனில் உதவி செஞ்ச மாதிரி நானும் உங்களுக்கு ஏதோ சின்ன உதவி செய்யறேன் சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.